பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 115வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். உலகத்திலே மனுஷனுடைய பார்வையில் பெரியவர் சிறியவர் என்கிற வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது வீட்டிலே சிறியவன். உலகத்தினுடைய பார்வையிலும் சுற்றி இருக்கிறவருடைய பார்வையிலும் தாவீது சிறியவன் என்கிற எண்ணம். ஆனால் தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்தது நிமித்தமாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் அந்த இடத்திலே உயர்த்தி வைக்கிறார். அதே போல வேதத்திலே யோபுவின் புஸ்தகத்திலே ஊத் தேசத்திலே இருந்த யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது கிழக்கத்தி புத்திரரில் பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அந்த மனிதன் ஆரம்ப காலத்தில் சில சோதனைகள் வாழ்விலே வந்தது, சில காரியங்களை இழந்து போகிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் இருதயத்திலே இருந்தது நிமித்தமாக கர்த்தர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேகரால் அற்பமாக எண்ணப்படலாம், உலகம் நம்மை சிறியவனாக பார்க்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். உலகத்தினுடைய பார்வையிலே சிலர் பெரியவராக எண்ணப்படலாம். நீங்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். சில காரியங்களை இழந்து போயிருந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அதை இரட்டத்தனையாக தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.